பரிசுக்கு மொத்தம் அந்த 7 பேர் நீங்க ஹாஸ்டல் பண்ணீங்களா? அதுல 3 பேரை தவிர மற்றவங்களை போயிட்டு ஏன்னா ஒரு குழந்தை வளரும் போது குழந்தை வளரும் பிள்ளை வளரும் அந்த குழந்தை வளர்ச்சி வந்து அந்த வளர்ச்சி வந்து எங்கேயோ தாண்டும் குழந்தை வளரும். அப்ப பெற்றோர்களுடைய பங்கு என்ன? பிள்ளை வளர்ப்பு அப்படிங்கிறது அவங்க அந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது கொடுக்கிறது மட்டுமல்ல, அதையும் தாண்டி அடுத்த நிலைக்கு அவங்க கொண்டு போறதுதான் ஒரு பெற்றோருடைய கருத்து. ஒரு பெற்றோர் பொதுவாக அவங்க வந்து தன்னுடைய பிள்ளையை நல்லா வளர்க்குறாங்க அப்படின்னா அடுத்த நிலைக்கு அவங்கள கொண்டு போகணும். அதுதான் உண்மையிலேயே பிள்ளை வளர்ப்பு, பெற்றோருக்கான பொறுப்பு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம வரலாறு எடுத்து பார்த்தோம். வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும், இந்த உலகத்தினுடைய வரலாறுல பார்த்தாலும் தெரியும். எடிசன் இருக்காரு இல்லையா, எடிசன் எடிசன் என்ன கண்டுபிடிச்சாரு? எலக்ட்ரிக் பல்பு கண்டுபிடிச்சாரு இல்லையா. பல்பு கண்டுபிடிச்சதுதான் அவருடைய பெரிய ஒரு சாதனை. நிறைய விஷயங்கள் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அவர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, சின்ன வயசுலயே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, கோழி முட்டை மேல போய் உட்கார்ந்தா குஞ்சு வராது, உடஞ்சி போயிடும்ங்கிறத அவர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. ஏன்னா அவர் போயிட்டு உட்கார்ந்தாரு, தோழி எந்திரிச்சு போனாருன்னு இவரு போய் உட்கார்ந்தாரு, பக்கம் முட்டை உடஞ்சு போயிடுச்சு. அம்மா கிட்ட போய் கேட்டாங்க, அம்மா என்னம்மா இது, நான் வந்து தோழி உட்கார்ந்தது ஒன்னும் ஆகல, நான் போய் உட்கார்ந்த உடஞ்சிருச்சு அப்படின்னாங்க. அப்ப அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அப்படி இல்லப்பா, நம்மளுடைய வெயிட் வேறன்னு. ஃபர்ஸ்ட் அவருக்கு அந்த கண்டுபிடிப்பை சொல்லி கொடுத்தது யாருன்னா அம்மா தான். அப்ப அது எங்க இருந்து தொடங்குதுன்னா அம்மா கிட்ட இருந்து தொடங்குது. இந்தியாவினுடைய பிரதமர்கள்ல பெண்ணாக இருந்தவர் யார்? இந்திரா காந்தி இல்லையா. பெண்ணாக இருந்தது இந்திரா காந்தி. ஒரு பெண்ணாக பிரதமரா, அதுவும் பார்த்தாலே தெரியும், ஜெக்டா வந்து இருந்த ஒரு பிரதமரா வர்றதுக்கான காரணம் என்னன்னா, அவருடைய தந்தை யாரு? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு சுதந்திரத்திற்காக போராடும் போது எல்லாம் பண்ணி அவர் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் வருவார் இல்லையா. அப்படி போகும்போது கூட ஜெயில இருந்து தன்னுடைய மகளுக்கு லெட்டர் எழுதுவாங்க. நீ என்ன பண்ணணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், என்ன படிக்கணும், எப்ப தூங்கணும், எல்லா விஷயத்தையுமே அவங்க கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த கைடன்ஸ் தான் இந்திரா காந்தியை ஒரு பிரதமராக மாற்றியதுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுவும் மிக மிக முக்கியமான விஷயம். ஆக ஒரு அம்மா அப்பா தன்னுடைய பிள்ளையை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான தர்மத்தை பற்றி சொல்லும் போது ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. தான தர்மம் சின்னதா, ஒரு பேரித்தம்பழத்தினுடைய விதை எவ்வளவுதான் இருக்கும், சின்னது இல்லையா. ஒரு பேரித்தம்பழத்தினுடைய விதை அளவுக்கு ஒருத்தர் வந்து தர்மம் செய்யறாங்கன்னா அல்லாஹ் அந்த தர்மத்தை தன்னுடைய கையிலே பாதுகாத்து வைக்கிறான். அப்படி எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சு குட்டியை பராமரிப்பது போல பராமரிக்கிறான். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தையை நம்ம பார்க்கணும். குதிரை குட்டி, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிகிற ஒரு வார்த்தை குதிரையும் ஒட்டகம் தான், வேற எதுவும் அவங்களுக்கு தெரியாது. குதிரை ஒட்டகம் தான் அந்த அரேபிய மக்களுக்கு தெரியும்.
குதிரை குட்டியை பராமரிப்பது போல. ஏன்னா அது கஷ்டம், அதுக்கு சரியா உணவு கொடுத்து எல்லாம் பண்ணி நிறைய விஷயம் நல்லா பார்க்கணும். அப்படி பராமரித்து மறுமை நாள்ல அந்த மனிதன் வரும்போது அந்த சின்ன தர்மத்திற்குண்டான கூலியை காட்டும் போது உஹது மலை அளவுக்குண்டான நன்மையை அல்லாஹால கொடுப்பான். யாருக்கு? சின்னதா தர்மம் பண்ண ஒரு பேருக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை சரியான விதத்துல வளர்த்து எடுத்தால் அது தர்மம் செய்வதை விட சிறந்தது. அந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதனால்தான் ஒரு தந்தை தன் மக்களுக்கு அளிக்கும் அன்பளிப்புகளில் மிக சிறந்தது நல்ல கல்வியும் நல்ல ஒழுக்க பயிற்சியும்னு சொன்னது. அதனால்தான் சும்மா அப்படியே வளர்றதில்லை, நம்ம ட்ரைனிங் கொடுத்து அவங்கள அடுத்த நிலைக்கு கொண்டு வரணும். அந்த ட்ரைனிங் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாங்க இல்லையா? இஸ்மாயில ஏதோ ஹஜ் பெருநாள் வரப்போகுது, நம்ம நிறைய தியாக வரலாற கேட்டிருப்போம். எந்த அளவுக்கு ட்ரைனிங்? உன்னை நான் அறுக்க போறேன்னு சொன்னப்போ ஓகேப்பான்னு சொன்ன ட்ரைனிங் இல்லையா? எந்த மகனாவது ஒத்துக்கிற விஷயமா அது சம்மதம் கேட்கிற விஷயமா அது. ஆனா ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளை கிட்ட இப்படி ஒண்ணு இருக்குப்பா, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா மகன் ஓகே சரி நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளைனா பண்ணுங்கன்னு சொல்ற பக்குவத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அதுதான் பிள்ளை வளர்ப்பு, அதுதான் ட்ரைனிங். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாத்து வளர்த்து வந்ததையும் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுது. மவுத்தாகிற டைம்ல கூட எல்லா பிள்ளைகளையும் அழைத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நான் மவுத்தானதுக்கு பின்னாடி நீங்கள் யாரை வணங்குவீர்கள் அப்படின்னு கேட்டப்போ அந்த பிள்ளைகள் சொன்னாங்க, நீங்கள் யாரை வணங்கினீர்களோ உங்களுடைய மூதாதையர்களான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ல யாரை வணங்கினார்களோ அவர்களைத்தான் நாங்களும் வணங்குவோம், அல்லாஹ்வை தான் வணங்குவோம். மவுத்தாகிற டைம் கூட தன்னுடைய பிள்ளைகள் வழி தவறி போகக்கூடாதுங்கிறது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக பிள்ளையை பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சரியான விதத்துல வளர்த்த வேண்டிய பொறுப்பு பெற்றோராகிய நமக்கு உண்டு. அதை குறித்து அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கேட்பான். உன்னுடைய பிள்ளையை நீ எவ்வாறு ஆளாக்கினாய் அப்படிங்கறது அல்லாஹ் கேள்வி கேட்பான். அதுவும் பெண் குழந்தைகளை வளர்த்துறதுங்கிறதுக்கு ஸ்பெஷல் ஸ்வர்க்கம். நானும் அவங்களுக்கு ஸ்வர்க்கத்துல ஒன்னா இருப்போம்னு சொல்ற அளவுக்கு ஸ்பெஷலா பெண் குழந்தைகளுக்கு சொல்லி காட்டுறான் அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அன்பானவர்களே, பிள்ளைகளை வளர்த்தெடுத்தல் அப்படிங்கிறது இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டியது, அந்த விஷயத்துல சிலது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச சைக்காலஜி மாதிரி யாருக்கும் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, உங்களுடைய பிள்ளை எத்தனை வயசான தொலை செய்யணும்? 7 வயதானால் அவர்களை தொலை செய்யுங்கள். 10 வயதாகியும் தொழாட்டினா அடித்தாவது தொலை செய்யுங்கள். ஏன்னா அந்த வயசுல அவங்க மாறினாதான் பின்னாடி அவங்க சரியாவாங்க. இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் தொழாம அப்படியே சுத்திட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா சின்ன வயசுல அவங்களுக்கு அந்த பிராக்டிஸ் இல்ல. அந்த பிராக்டிஸ் இல்லாததுனால பள்ளிவாசலுக்கு வந்தா தெரியும், ஒரு 12 வயசு பையன் கூட பக்கத்துல இருக்கிறவனை பாக்குறதும் விளையாடுறதும். ஏன்னா சின்ன வயசுல அவங்களுக்கு அதை பத்தி தெரியல. அப்போ அந்த 7 வயசு வரைக்கும் நம்ம அவங்க கூட நிறைய விஷயங்கள் விளையாடுறதுக்கு உண்டான வயசு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, 7 வருடம் அப்படிங்கிறது நமக்கு குழந்தைகள் இருந்தால், 7 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசி பேசி நல்லா விளையாடணும், கூட சேர்ந்து விளையாடணும். அப்பாக்கள் வேலைக்கு போவாங்க, வரும்போது லேட் ஆகும், டைம் இல்லாட்டினா அம்மாக்கள் அதற்குண்டான டைமை கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். விளையாடுகின்ற சோழனா இருக்கணும். யானை சவாரி போறதும் உப்பு மூட்டை தூக்குறதும் இதெல்லாம் செய்யணும். அந்த வயசுல அவங்களுக்கு வேண்டியது. ப்ரீகேஜி போன்னு சொல்லி 2.5 வயசுல நம்ம அனுப்பி விட்டுட்டு நம்ம அவங்க படிக்கட்டுன்னு விடுற வயசு ஆயிடுச்சு. இப்போ இந்த காலகட்டத்துல அப்படி ஆயிடுச்சு. ஆனா 7 வயது வரைக்கும் அவர்களோட நல்லா விளையாடணும், ஏதாவது பேசிட்டே வரணும், வண்டியில போகும்போது பேசணும், நிறைய விஷயங்கள் விளையாடிட்டே இருக்கும்போது நமக்கும் அவங்களுக்கும் உண்டான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. நம்பர் 1. 7ல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பருவம் இருக்கு,
அது கற்கின்ற பருவம், படிக்கிற பருவம். செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், 8th அல்லது 9th வரைக்கும் படிப்பாங்க நிறைய. அப்போ சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியராக ஒரு பெற்றோர் இருக்கணும். எதை கேட்டாலும் டவுட் வந்து கேட்பாங்க. ஏன் இந்த வண்டிக்கு பெட்ரோல் ஊத்துறோம், ஏன் டீசல் ஊத்தக்கூடாது, ஏன் இது இப்படி இருக்கு, ஏன் இது இப்படி இருக்கு, நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதற்கு பொறுமையாக நம்ம பதில் சொல்லி அவங்களுக்கு அறிவை ஊட்டுவதற்கு நம்ம வழிவகை செய்யணும். ஏன்னா நம்மள நிறைய பேர் வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட் படிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா படி அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். நம்ம கூட இருக்கும்போது நம்ம படிக்க வேண்டாம், ஆனா நம்ம கூட இருந்தா போதும். நீ படி, நான் உன் கூட இருக்கேன், இல்ல நீ உன்னோட சப்ஜெக்ட படி, நான் என்னுடைய ஏதாவது புத்த சமரசம் படிக்கிறேன், ஏதாவது ஒரு இஸ்லாமிய புத்தகம் படிக்கிறேன், குரான் வந்து நீ அதை படி. கூட இருக்கும்போது அவங்க படிக்கிற விஷயம்ங்கிறது வேற. ஏன் குழந்தைகள் படிக்கமா தனியா படிக்கிறதுக்கு போர் அடிக்கும். உங்களையே தனியா படிக்க சொன்னா இல்ல என்னையே தனியா, நமக்கு போர் அடிக்கிறது இல்லையா, முடியாது. அப்போ 14 வயசு வரைக்கும் அவர்கள் கற்கின்ற பருவம், கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியராக பெற்றோர்கள் இருக்கணும். அடுத்த 7 வருஷம் இருக்கே, எல்லா பெற்றோர்களும் ரொம்ப சங்கடப்படுற வயசு அதுதான். 15 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும். என் பையன் சொன்னா கேட்கறது இல்ல, பொண்ணு சொன்னா கேட்கறது இல்ல, எப்பவும் முடிய சரி பண்ணிக்கிறது, ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ் ஸ்டைலு இல்லையா, நமக்கே தெரியும். அதுலதான் நிறைய கான்சென்ட்ரேஷன். ஏன்னா அவர்கள் நட்பை எதிர்பார்க்கின்ற பருவம் அது. நட்பை எதிர்பார்ப்பாங்க. இப்ப நட்பை எதிர்பார்க்கும் போது ஒரு ஃப்ரெண்டா நம்ம கிட்ட நம்ம இருந்தாதான் அவங்க நம்ம கூட க்ளோஸா இருப்பாங்க. ஆனா இது எப்ப சாத்தியம்னா 7 வயசு வரைக்கும் நீங்க ஃப்ரெண்டா இருந்தாதான் 14 வயசுக்கு அப்புறம் அவன் நம்ம கிட்ட பேசுவான். அந்த அட்டாச்மெண்ட் நமக்கு வேணும். இது இஸ்லாம் சொல்லி தருகின்ற சைக்காலஜி. இதுல இஸ்லாம் கற்று தருது, இப்படி இருங்கன்னு சொல்லி. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கம்யூனிகேஷன். அவங்க கிட்ட பேசுற விஷயங்கள், பேசுகின்ற விதம். ஒரு குட்டி கதை. ஒரு ராஜா வந்து எல்லாருக்கும் நிறைய பொருட்களை வந்து கொடுப்பாரு, வாரி வாரி கொடுப்பார், நிறைய கொடுப்பார். அப்போ ஒரு வயசான அம்மா என்ன பண்ணாங்கன்னா, சரி ராஜாவே எல்லாருக்கும் கொடுக்குறாங்களே, நாமளும் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. போயிட்டு நிறைய கிஃப்ட் எல்லாம், சாரி எல்லாம் தர்றாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க, பாக்குறாங்க நல்லா இருக்கு. அப்படியே ஒரு சாரி நல்ல வேலைப்பாடு, எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு சாரி அப்படியே எடுத்து பார்த்தா அதுல கிழிஞ்சிருக்கு. அப்ப இந்த அம்மாக்கு என்ன தோணுதுன்னா, ராஜா நல்ல ராஜா, நான் எல்லாருக்குமே நல்லது பண்ற ராஜா, இப்படி கிழிஞ்சு போன ட்ரெஸ் கொடுத்தா அது நல்லா இல்லையே, அப்ப இது போய் ராஜா கிட்ட நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. போயிட்டு சொல்லும் போது எப்படி ராஜாட்ட போய், ராஜா நீங்க கொடுத்தது கிழிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும்? அப்ப அவங்க சொல்றாங்க, ராஜா நீங்க வந்து எனக்கு சாரி எல்லாம் தந்தீங்க, சேலை தந்தீங்க, அந்த சேலை ரொம்ப நல்லா இருந்தது, அதுல வேலைப்பாடெல்லாம் இருந்தது, அந்த வேலைப்பாடுல மரம் இருந்தது, கிளை இருந்தது, இலை இருந்தது, காய் இருந்தது, கனி இருந்தது, பிஞ்சு இருந்தது. புரிஞ்சுதா? காய் இருந்தது, கனி இருந்தது, பிஞ்சு இருந்தது. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அது என்ன? பிஞ்சு. காய், கனி, பிஞ்சு, அவ்வளவுதான். ஆனா இவங்க சொன்னது என்ன? பிஞ்சு இருக்கேன். ராஜா புரிஞ்சுக்கிட்டார், இன்னும் அதிகமா கொடுத்து அனுப்பினார். சொல்ற விதம் ஒண்ணு இருக்கே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வீட்டுல எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான ஒரு சொல்யூஷன்னா நம்ம பேசுகின்ற விதம் தான். பெரியவர்கள் கிட்ட பேசுற விதத்துக்கு நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதே போல சின்னவங்க கிட்ட பேசுறதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாகும். நம்ம எந்த வார்த்தைகளை கொண்டு கூப்பிடுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க. அனஸ் யாருன்னா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடயே வளர்ந்த ஒரு சஹாபி, சின்ன பையன்ல இருந்து வளர்ந்த ஒரு சஹாபி. அப்ப அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, அனஸ் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இனி நீ வீட்டுக்கு போகும்போது சலாம் சொல்லிட்டு போ, அப்படி போனா அது உனக்கும் உன்னுடைய வீட்டாருக்கும் வர்க்கத் ஏற்படும், அபிவிருத்தி ஏற்படும். நான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதற்கப்புறம் நான் சலாம் சொல்லாம வீட்டுக்கு போனதில்லை. இங்க சொல்ற விதத்தை பாருங்க, அனஸ் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்றோம் ஐ லவ் யூ சொல்றோம் இல்லையா நம்ம குழந்தைங்க கிட்ட, அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றது இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பா.
ஓ கதவை சாத்திட்டு வாங்க, ஜன்னலை காத்து, மழை பயிர்க்கு எல்லாருமே நம்ம அதட்டல் குரல்லையே நம்ம வந்து அப்படி பழக்கப்படுத்திட்டா அது அவங்களுடைய செயல்ல முடிஞ்சிடும். அவங்க ஜன்னல் க்ளோஸ் பண்ணுவாங்க, கதவு க்ளோஸ் பண்ணுவாங்க, புத்த எல்லாம் இருக்கும். ஆனா இன்வால்வ்மெண்ட், அதுல ஈடுபாடு அவங்களுக்கு இருக்காது. சொல்ற விதத்துல அவங்களுக்கு வந்து செய்ய வச்சிடணும். அம்மா சொல்லிட்டாங்க, அக்கா சொல்லிட்டாங்கன்னு சொல்ற விதத்துல அப்படி நம்மளும் கூட இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து செஞ்சிருவாங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஓகே மை டியர், நான் இவரை யூஸ் பண்ணிக்கிறேன். இவர் வந்து ரோபோன்னு வச்சுக்கலாம். ஓகே, இவர் வந்து ரோபோ. ரோபோ என்ன பண்ணும்? நம்ம எதை கட்டளை இடுறோமோ அதுதான் பண்ணும். ஓகே, இப்ப இந்த ரோபோ வந்து டீ வைக்க போறாரு. இந்த சைடு ஃபுல்லா பாத்திரங்கள் எல்லாம் இருக்கு. அந்த சைடு சக்கரை, டீத்தூள், பால் அதெல்லாம் அந்த சைடு இருக்கு. கேஸ் ஸ்டவ் இங்க இருக்கு. நீங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படி இவர் செய்வார். கமான் மேடியர், கேஸ் பத்த வைக்கணும், பத்த வைங்க, பத்த வச்சாச்சு. பால் ஊற்றணும். ஓகே, பாத்திரத்தையே வச்சு பாலை ஊற்றணும்னு சொல்லியாச்சு இல்லையா? கொஞ்சம் பாருங்க, நம்ம பாத்திரத்தை வைக்கல, நீங்க சொல்லலையே. ஊத்தி பத்த வச்சுதான் ஆஃப் பண்ணிட்டோம். சரி, பாத்திரத்தை வச்சுட்டோம், பால் ஊத்திட்டோன்னே டீத்தூள் போடுங்க. டீத்தூளை போய் எடுத்து சொல்லல ஃபர்ஸ்ட், அப்பதானே அவர் போவாரு இல்லையா? சரி, டீத்தூள் போடுங்க. அப்படியே வந்து கொட்டியாச்சு, டப்பாவை எடுத்துட்டு வந்து கொட்டியாச்சு. என்ன சொல்லிருக்கணும் நீங்க? ஒரு ஸ்பூன் டீத்தூள் போடுன்னு சொல்லியிருந்தா இவர் ஒரு ஸ்பூன் டீத்தூள் போட்டிருப்பாரு. நீங்க டீத்தூள் போடுங்கன்னாங்க, அவரு டப்பாவை கொண்டு வந்து இதுல கொட்டிட்டாரு. வேற என்ன போடலாம்? ஆக்சுவலி இது வந்து எல்லாருக்குமான ஒரு விஷயம்தான். நம்ம சொல்ற அந்த கட்டளைகள் இருக்கு, நம்ம டைரக்ஷன் சொல்றோம்ல பாத்தீங்க இல்லையா? நம்ம சொல்ற விதம்ங்கிறது நமக்கு தெரியும். நீங்க டீத்தூள் போடுங்கன்னு சொன்னப்போ உங்க மனசுல என்ன இருந்தது? ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் போடுவாருங்கன்னா நம்ம மனசுல இருந்தது. ஆனா நீங்க சொன்னது வந்து டீத்தூள் போடுங்கிறது, அது அவருக்கு தெரியாது. டீத்தூள் கொண்டு வந்து அந்த டப்பால 4 கிலோ இருக்கு, 4 கிலோவை அதுல கொட்டிடுவார். பாலை ஊத்து, எவ்வளவு பால் தெரியாது. நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், நம்மளுடைய வழிகாட்டுதல்கள் இன்னைக்கு நிறைய இப்படிதான் இருக்கு. நமக்கு தெரியும், நம்ம வயசுக்கு ஒரு 35 வயசுல, 40 வயசுல, 50 வயசுல நம்ம ஒண்ணு மனசுல நினைச்சிருக்கோம், இத பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா அது என்கிட்ட இருந்து குழந்தைகிட்ட போகும்போது ஃபுல்லா போறது கிடையாது. என்ன ஆகுதுன்னா பாதி பாதியா போயிடுது. அதனால என்ன ஆயிடுச்சு? எல்லாம் தப்பா செய்யக்கூடிய நிலை. லாஸ்ட்ல திட்டு வாங்குறது யாரு? உனக்கு ஒரு டீ வைக்க கூட தெரியல, இந்த ரோபோவை தான் நீங்க திட்டுவீங்க. ஆனா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட தப்பு யாருது? நம்மளோடதுதான் இல்லையா? அப்போ நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம எதை சொல்றோங்கிறது கிளியரா இருக்கும். அந்த கிளாரிட்டி, அந்த தெளிவுங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லும் போதும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ல இப்படி பண்ணுப்பா, இப்படி பண்ணு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம கேட்டிருக்கோம் சில ஹதீஸ, அவன் மூச்சு மண்ணாகட்டும், அவன் மூச்சு மண்ணாகட்டும், அவன் மூச்சு மண்ணாகட்டும் 3 தடவை சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? மக்கள் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். இது சாதாரண விஷயம் இல்ல அப்படிங்கறத அவங்க உணரணுங்கிறதுக்காக. யார் தன்னுடைய தந்தையும் தாயும் சரியா பார்க்கலையோ அவருடைய மூச்சு மண்ணாகட்டும், நாசமாகட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு விஷயத்த ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை சொல்லிதான் இங்க வந்து புரிய வைக்கிறாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி போறாங்க, ஒட்டகத்துல அப்படி போறாங்க. முஆதே கூப்பிட்டாங்க, சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ். முஆதே சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ், நான் இங்கதான் இருக்கேன். முஆதே சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ். அதற்கு அப்புறம் சொன்னாங்க, நீ போகும்போது நீ கவர்னரா போற, இப்படி இப்படி இருக்கு. ஏன் இவ்வளவு கூப்பிட்டு சொல்றாங்கன்னா, நல்லா கவனி அப்படிங்கிறதுக்காக, நான் சொல்றதை நீ கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன்
அதனால நீ கவனின்னு சொல்லி. அப்ப நாம ஒரு பெற்றோரா நம்முடைய பிள்ளைகள் கிட்ட நம்ம பார்க்கும்போது, நம்ம அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க கவனிக்கிறாங்களாங்கிறது தெரிஞ்சுதான் நம்ம வந்து வேலை கொடுக்கணும், நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லணும். நம்ம கிச்சன்ல இருந்து நம்ம சொல்லுவோம், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தெரியாது, லாஸ்ட்ல பிரச்சனை ஆயிடும். சோ அதனால நம்ம கொஞ்சம் அவங்களுடைய பாஷைக்கு, அவங்களுடைய மொழிக்கு, அவர்கள் புரிகின்ற விதத்துல நம்ம பேசும்போது மட்டும்தான் நாம சொல்றது அங்க போய் ரீச் ஆகும். அவங்க செய்வாங்க, கண்டிப்பா செய்வாங்க இன்ஷால்லா. ஆனா நம்மளுடைய சொல்ற ஆக்ஷன், நம்மளுடைய அந்த கமெண்ட் அந்த விதத்துல இருக்கணும். குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள்னா உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, எப்படி ரோட்ல போகும்போது குழந்தைகளை பார்த்தா கலாம் சொல்லுவாங்க ஒண்ணு. அதே போல ஏதாவது ஒருத்தர் சிட்டுக்குருவி வளர்த்திட்டு இருந்தார், அவர்கிட்ட கேட்பாங்க உன்னுடைய சிட்டுக்குருவி எப்படி இருக்குன்னு கேட்பார். ஒரு நபி ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு பையன் வளர்த்திட்டு இருக்கிற ஒரு குருவியை பத்தி அவர் விசாரிக்கிறார், உன்னோட குருவி எப்படி இருக்கு தேவையா? ஆனா அவங்களுடைய பாஷை அதுதான், குருவின்னு சொன்னா அவனுக்கு பிடிக்கும் போதும். அந்த குருவி செத்து போனப்ப கூட இவர் சங்கடப்பட்டார், அவன் அந்த குருவி செத்து போயிடுச்சுங்கிறதுக்கு. அப்ப அந்த அளவுக்கு கீழே இறங்கி ஒரு தடவை எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சஹாபாக்கள் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவர் வந்து பாக்குறாரு, அவருக்கு எது வந்தாலும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு சாப்பிடுவார், வலதுபுறத்துல இருந்து அப்படியே ஷேர் பண்ணுவார். ஒரு முறை பால் வருது, பால் குடிக்கிறாரு, குடிச்சு பார்த்தா பக்கத்துல இருக்கிறது சின்ன பையன், இந்த பக்கம் பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் இருக்காங்க. என்ன பண்ணலாம், இது எங்க கொடுக்கறதா எங்க கொடுக்கறதா? பெரியவங்களுக்கு தானே கொடுப்பாங்க பொதுவா. அவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய நம்ம வாங்கி கொடுக்கும் போது பேச வேண்டாங்கிறதுக்காக நான் அமைதியா இருந்தேன், அதுக்கு நானே பேசியிருக்கலாம்னு தோணுது, நீங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தீங்க. சோ அவர் என்ன பண்ணாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய பாலை இங்க கொடுக்காம இங்க கொடுக்கறதுக்கு அவருக்கு சான்ஸ் இருக்கு. ஈவன் தென் அவர்கிட்ட கேட்டாங்க, நான் இந்த பாலை என்னுடைய இடது பக்கம் கொடுக்கட்டுமான்னு அந்த சின்ன பையன்கிட்ட கேட்டாரு. ஆனா அந்த சின்ன பையன் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல எனக்கா வேணும்னா உடனே கொடுத்துட்டாரு. சோ சின்ன பையன் தானே, அவன்கிட்ட என்ன கேட்க வேண்டியிருக்கு, எந்த பெயிண்ட் கலர் அடிக்கலாம், வீட்டுக்கு என்ன கலர் அடிக்கலாம், நான் என் பையனை கேட்கணும், நான் முடிவு பண்ணா போதும். என்ன ட்ரெஸ் எடுக்கிறது, நான் எது எடுத்து கொடுத்தாலும் என் பையன் போடுவான், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனாலும் அவங்களுடைய விருப்பத்திற்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு அவங்க நம்மளை விரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனக்கு ஒரு 4 பேர் வேணும், எனக்கு ஒரு 4 பேர் வேணும். நீங்க 2 பேர் ஒரு ஜோடியா இருந்துச்சுங்க. இது ஜஸ்ட் ஒரு சின்ன நம்ம புரியறதுக்காகத்தான், இந்த ஸ்டேஜா இல்லாததுனால உங்களால பார்க்க முடியறது இல்ல. கொஞ்சம் செருப்பு கழட்டிட்டேங்க, செருப்பு கழட்டிட்டேங்க. அல்ல, நீங்க இவருடைய செருப்பை போடுங்க, நீங்க அவருடைய செருப்பை போடுங்க. எப்படி இருக்கு, நடக்க முடியுதா? எப்படி இருக்கு? தொலைதொலைன்னு இருக்கு, லூஸா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப டைட்டா இருக்கு. நடக்கலாமா? நடக்க முடியாது. நீங்க விழுந்துருவீங்களா? சரி, ரொம்ப டைட்டா இருக்கு. ஆக்சுவலி இது ஏன் நம்ம காட்டுறோம்னா, அவங்களுடைய செருப்பு அவங்களுக்கு சூட் ஆகும். நம்ம இந்த செருப்பை வேற ஒரு காலுக்கு போய் சூட் பண்ணணும்னு பார்க்க முடியாது. தேங்க்யூ மேம், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நீங்க செருப்பை மாத்திட்டு போயிட்டு எப்பவுமே நம்ம வீட்டு குழந்தைக்கு எது முடியுமோ அதுதான் முடியும். நம்ம வீட்டு குழந்தைய பக்கத்து வீட்டு குழந்தையோட கம்பேர் பண்ணலாம்,
ஒப்புமைப்படுத்தி பார்த்தா அது செட் ஆகாது. இவருடைய செருப்பு இவருதான் போடணும். இவரு பக்கத்துல இருக்கிறவருடைய செருப்பு போட்டா அது ஃபிட் ஆகுமா? ஃபிட் ஆகாது. அது எந்த விதத்திலையும் சரியா வராது. நம்ம இன்னைக்கு எல்லாரும் அந்த பையனை பாரு, எப்படி படிக்கிறான், நீ படிக்கிறையா இல்லையா? அந்த பையனை பாரு என்னென்ன பண்றான், நீ பண்றியா? அந்த சின்ன பையன் பிரத்யானந்தா செஸ்ல எவ்வளவு வந்திருக்கா, உன் வயசு தானே, நீ இப்படியா இருக்க? ஆனா நம்ம குழந்தைகள் திருப்பி கேட்டா அப்படின்னா பிடி உஷா ஓடுறாங்க, நீங்க ஓடுறீங்களான்னு கேட்டா இல்லையா? நம்ம அப்படி கம்பேர் பண்ண கூடாது. என்னுடைய பிள்ளைக்கு எது ஃபிட் ஆகுமோ, ஒரு செருப்பு கூட மாத்தி போட்டு நடக்க முடியாது. நம்மளையே பெரியவங்க ஒரே மாதிரி இருக்கிற 2 பேர் வந்தாலே, ஒரே அளவுள்ள 2 பேர் வந்தாலே செருப்பு பார்த்தா நமக்கே தெரியும் இது என்னோட செருப்பு இல்ல, நமக்கு தெரியுது இல்லையா, இது என்னோட செருப்பு இல்லையே. அப்போ நம்மளுடைய குழந்தைகளுக்கு சில திறமைகள் இருக்கு. அந்த திறமைகளை வெளியே கொண்டு வர்றதுதான் நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர, வேற உங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணி அவங்க அப்படி பண்றாங்க இவங்க எப்படி பண்றாங்கன்னு சொல்லி நம்ம பண்ண முடியாது. என்னுடைய பையனுக்கு எது வருமோ அதை நம்ம வளர்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். எந்த சான்ஸ் இருக்கோ, ஒரு இஸ்லாமிய கிளாஸ் இருக்கு, குரான் கிளாஸ் இருக்கு, பள்ளிவாசலுக்கு போறோம், எல்லா சந்தர்ப்பங்களிலையும் நம்ம அவங்களை அழைத்து கொண்டு போறதுங்கிறது முக்கியம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன குழந்தை இருக்கு அதனால நான் கிளாஸுக்கு வரலன்னு சொல்லுவாங்க. ஆனா சின்ன குழந்தையிலே கிளாஸுக்கு போனா அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் பெருசாகும் போது தெரியும், நம்ம குரான் கிளாஸுக்கு போயிருக்கோம், இங்க அமைதியா தான் இருக்கணும், ஓடி விளையாடக்கூடாதுங்கிறது தெரியும். இது அனுபவ ரீதியா இது வந்து இருக்கு, இந்த இடத்துல இப்படிதான் நடத்தணுங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியும். 2 வயசுலயே பள்ளிவாசலுக்கு போன குழந்தைக்கு தெரியும், பள்ளிவாசலுக்கு போனா அமைதியா தான் இருக்கணுங்கிறது. அப்போ ஒரு 5 வயசு ஆகும்போது போனா பொழுதுக்கு வந்துருவாங்க. நம்ம எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனோம். அப்துல்லா பின் ஹிராம் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகன் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட்டிட்டு போறாங்க. எப்போனா அக்கபா உடன்படிக்கையின் போது. அக்கபா உடன்படிக்கைங்கிறது பயங்கரமான கடுமையான காலகட்டம். யாருக்கும் தெரியாம இஸ்லாத்தை ஏற்றுக்கிற காலகட்டம் அது. அப்படி ஒரு காலகட்டத்துல அக்கபா உடன்படிக்கையின் போது அப்துல்லா பின் ஹிராம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்கன்னா, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு போனாங்க. சின்ன பையன் அவரு. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, என்ன அப்துல்லா நீ என்ன காரியம் பண்ற, எவ்வளவு கஷ்டமான காலகட்டம், இந்த டைம்ல நீ குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கே அப்படின்னாங்க. அப்ப உடனே அப்துல்லா பின் ஹிராம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த டைம் நான் விட்டுட்டா இது மாதிரியான ஒரு சான்ஸ் என்னுடைய பிள்ளைக்கு கிடைக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் ஹிஜ்ரத் நடந்துருச்சு, எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. அப்ப இந்த சான்ஸ் என்னுடைய பிள்ளைக்கு கிடைக்காது அப்படின்றத சொன்னாங்க. அந்த சான்ஸ் நம்முடைய பிள்ளைக்கு கிடைக்கணும். எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போகணும். அது ஒரு எக்ஸிபிஷனா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போகும்போது நம்ம சொல்லி கொடுக்கணும், இதுதான் இதுதான் இப்படி அப்படின்னு நம்ம அவங்களுக்கு என்கேஜ் பண்ணிட்டே இருக்கும்போது நிச்சயமா சிறந்த தலைவர்களாக அவங்களால உருவாக முடியும். அதற்கு நாம கொஞ்சம் முன்மாதிரிகளா இருக்கணும். குழப்பம் அப்படின்னு நம்ம டிவி பார்த்துட்டே சொன்னா பையன் என்ன திருப்பி கேட்க முடியாது. ஆனா பையனோட மனசுல என்ன இருக்கும், நீங்க மட்டும் டிவி பாக்குறீங்க என்ன சொல்றீங்களா அப்படிதான் தோணும் இல்லையா? அப்ப நம்ம தான் ரோல் மாடலா முன்மாதிரிகளா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிதான் இருந்தாங்க. எதை சொல்றாங்களோ அதெல்லாம் செஞ்சாங்க. அப்ப நாம ரோல் மாடலா இருக்கணும். நான் போன வருஷம் இப்படி ஒரு கிளாஸ் வந்தப்போ ஒரு எக்ஸாம்பிள நான் சொல்லியிருந்தேன். இந்த பிளைட்ல போகும்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் மாஸ்க் ஹைட்டா போகும்போது மூச்சு முட்டும், ஒரு சிலருக்கு மூச்சு முட்டும். அப்ப ஹைட்டா போகும்போது அந்த ஆக்சிஜன் மாஸ்க போடுவாங்க பிளைட்ல. அதே கூட குழந்தைகள் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் மாஸ்க் போட வேண்டியது குழந்தைகள் அல்ல, பெரியவர்கள். பெரியவங்க போட்டாதான் அவங்க குழந்தைக்கு கரெக்டா போட்டு விட முடியும், இல்லாட்டினா முடியாது. அப்ப அந்த விதத்துல நாம ஃபர்ஸ்ட் கரெக்டா இருந்தாதான் நம்முடைய பிள்ளைகள் கரெக்டா வாங்க. அப்ப நாம எல்லா விதத்திலும் நல்ல ரோல் மாடலா இருக்கும் போதுதான் அவர்கள் இருப்பாங்க. நாம ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு அவங்களை எழுப்பி விட்டா அவங்க எந்திரிச்சு போவாங்க. நம்ம எழுப்பி விடாட்டினா அவங்களும் தூண்டிட்டு இருப்பாங்க. அவ்வளவு நாம தான் முன்மாதிரியா இருக்கும். நம்ம ஒரு பாங்குக்கு நின்றதுனால நம்ம இது பண்ணிப்போம். ஒரு பையன் காலையில எந்திரிக்கல, சுபகுக்கு எந்திரிக்கல, கூப்பிட்டு விடுறோம், எந்திரிக்கல, நம்ம என்ன பண்ணுவோம், விட்டுருவோம். 8:30 மணி
ஸ்கூலுக்கு போகணும், கூப்பிட்டு விடுறோம், எந்திரிக்கல, என்ன பண்ணுவோம்? அடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புவோம். காலையில ஃபஜ்ருக்கு போறதுக்கு நாங்க எழுப்பி விட்டுட்டே இருந்தோம், எந்திரிக்க மாட்டேங்கிறான் பாருன்னு திட்டுவோம். அதே ஸ்கூலுக்கு போறதுக்கு கரெக்டா அனுப்புறோம். மார்க்குக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை மார்க்கத்திற்கு நம்ம கொடுக்கணும். அப்ப எங்க நம்ம கொடுத்திருக்கணும் இல்லையா? அந்த விதத்துல நம்ம ஃபர்ஸ்ட் அவங்கள புஷ் பண்ணி இஸ்லாமிய அறிவை கொடுக்கணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுத்ததை மட்டும் சொல்லி நான் முடிச்சு தரேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் லா துஷ்ரிக் பில்லாஹ், இறைவனுக்கு இணை வைக்காது. அகீதாவை ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க. ரெண்டாவது, நீ தொழுகையை நிலைநாட்டு, இபாதத்தை சொல்லி கொடுப்பாங்க. மூணாவது, அஹ்லாக் நற்பண்புகளை சொல்லி கொடுப்பாங்க. நீ பூமியில நடக்கும்போது கர்வத்தோட நடக்காது, நீ முகம் திருப்பியவாறு நடக்காது, அல்லாஹ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நற்பண்புகளை சொல்லிக் கொடுப்பாங்க. இதுதான் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள். அந்த விதத்துல மாற்றும் போது நம்முடைய பிள்ளைகள் இங்க மட்டும் இல்ல, நாளைக்கு ஸ்வர்க்கத்திலையும் நம்ம கூட இருப்பாங்க. இதுல ஒரு சுயநலமும் கூட இருக்கு. ஒரு சுயநலம், நம்ம பிள்ளைகளை அமானத்துல நினைச்சு அமானிதமா நினைச்சு நம்ம அவங்கள சரியான விதத்துல நம்ம பார்த்துக்கிட்டா அவங்க நமக்காக துவா பண்ணுவாங்க. ரப்பிர் ஹம்மா சமா ரப்பியானி சொல்கிறா அப்படின்னு துவா பண்ணுவாங்க. அதன் மூலம் நமக்கு ஸ்வர்க்கத்துல நம்மளுடைய அந்தஸ்து அதிகமாகும். அந்த துவாவுக்காக நம்ம அந்த விதத்துல நம்ம வளர்ச்சியாக வேண்டியிருக்கு. நானும் ஸ்வர்க்கத்துல இருக்கணும், என்னுடைய பிள்ளையும் ஸ்வர்க்கத்துல இருக்கணும். அந்த விதத்துக்கு நம்ம மாற்றணும். இதற்கு ஆப்போசிட்டான விஷயத்தையும் அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான். ஒரு பிள்ளைக்காக வட்டி வாங்கி பொய் சொல்லி ஹராமான விதத்துல வியாபாரம் செஞ்சு எல்லாம் பண்ணி பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு சொல்லி தொழாம குழந்தைக்குன்னு சொல்லி இருந்த ஒரு அப்பா நாளைக்கு மறுமையில போய் நரகத்துக்கு போகும்போது என்ன சொல்லுவாரு தெரியுமா? என் பையனை வேணா நரகத்துக்கு போட்டுக்கோ, என்ன காப்பாத்தியா அல்லான்னு சொல்லு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப எந்த பிள்ளைக்காக இந்த அப்பா இருந்தாரோ அந்த பிள்ளையை நரகத்துல போடுறதுக்கு கூட இவர் தயங்குறது இல்லை. நாமும் நரகத்துக்கு போக வேண்டாம், நம்முடைய பிள்ளையும் நரகத்துக்கு போக வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போகலாம். அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கான்ல துஆவை கற்பித்து தருகின்றான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யத்தினா குர்ரத அய்யுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்களுடைய இணைகளையும் பிள்ளைகளையும் கண்களுக்கு குளிர்ச்சி ஆக்குவாயாக யா அல்லாஹ், சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆக்கியா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் தஆலா துஆவை கற்பித்து தருகின்றார். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஸ்வர்க்கத்திற்குரியவர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அடுத்ததாக லாங் வெயிட் மிகவும் எதிர்பார்த்த பரிசளிப்பு விழா ஆரம்பமாகிறது. இதனை வழிநடத்த ஜமாத்தை இஸ்லாமியின் பெண்கள் வட்ட பொறுப்பாளர் டாக்டர் ஆரிஃபா அவர்கள் இதுல வந்து தலைப்புகளும் போட்டு தமிழ்நாட்டில் தலைப்பு போட்டி ஜனவரி பிப்ரவரி அந்த டைம்ல வந்து நடந்தது. அதுல வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட மொத்தமும் ஒரு 250 பக்கம் குழந்தைகள் பங்கெடுத்தாங்க. சரிங்களா? அதுல இருந்து மேற்பாளையத்துல இருந்து நாங்க 2 குழந்தைகள் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க மாநிலம். அந்த குழந்தைகளுக்கு வந்து இன்னைக்கு நாங்க வந்து படிச்சுக்கலாம். அதுல வந்து தனியா செலீனா அடுத்ததாக ஜீவம் வந்து சமர் இஸ்லாமிக் கேம்ப் வந்து பண்ணணும். நம்ம நடந்தது. அதுல போட்டியெல்லாம் வச்சிருந்தோம். அதுல வந்து பங்கெடுத்த குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பணம் கட்டிட்டு கம்மியில் அடைச்சு பண்ற மாதிரி அது கேட்கும். அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் அந்த பொண்ணு வரல. செகண்ட் பிரைஸ் காப்பில வரலாம். அதுக்கடுத்ததாக போட்டி வச்சிருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் அமீரா. ஷிஃபானா வாங்க அமீரா வாங்க. இது கெட் ஒரு பிரைஸ் அமீரா ஷிஃபானா. செகண்ட் பிரைஸ் அமீரா. அப்புறம் இந்த கிளாஸ் நடந்து ஃபுல் டைம் பங்கெடுத்துக்கவங்களுக்கு வேண்டி ஒரு சிறப்பு ஆட்டு படிச்சிருக்கு. அது இன்ஸ்டாகிராம் டேட்டா கொடுக்குறேன். சரிங்களா? நீ நிறைய பிரைஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம். அடுத்ததாக குர்ஆன் ஹிஃப்ஸுடைய பரிசுகள். குர்ஆன் ஹிஃப்ஸுடைய முதல் பரிசு ரசீனா நிலோஃபர். நவரத்னா ஜுவல்லர்ஸ் வழங்கக்கூடிய 7000 மதிப்பிலான கிஃப்ட் ஆம்பர் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. பரிசு வழங்குமாறு இரண்டாம் இடம் ஜுவானா ஹசீன் டிசைன் டென்டல் கிளினிக் வழங்கக்கூடிய 5000 மதிப்பிலான ரொக்க பணம் பரிசாக வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு ஓடுமுறை SMS பிரியாணி ஸ்பான்சர் செய்யக்கூடிய 2500 மதிப்பிலான ரொக்கம் பரிசாக வழங்கப்படுகிறது. அஸ்மத் பர்வீன். அடுத்ததாக சிறந்த
சிறப்பு பரிசுகள் இறுதி சுற்றிலே கலந்து கொண்டு சிறப்பாக பங்கேற்றவர்களுக்காக இறுதி சுற்றிலே பைனல்ஸ்ல கலந்து கொண்ட அவர்களுக்கு ரூபாய் 500 மதிப்பிலான கிஃப்ட் ஹேம்பர், மேட்டுப்பாளைய நகரத்துடைய ஃபேஷன் பேக் வழங்கக்கூடிய 500 மதிப்பிலான கிஃப்ட் ஹேம்பர் பரிசாக வழங்கப்படுகிறது. ஆயிஷா பர்வீன். அடுத்தது டினர். அடுத்தடுத்து ரெடியா வந்துருங்க. ரூபாய் 500 மதிப்பிலான கிஃப்ட் ஹேம்பர். கிஃப்ட் ஹேம்பர் வந்து நீங்க அந்த கொடுத்த அந்த பரிசை வந்து நீங்க அந்த கடையில கொடுத்து நீங்க உங்களுக்கு இப்போ அந்த கிஃப்ட் வந்து அந்த கடையில கொடுப்பாங்க. மஹமூதா யாசர். தேர்ட் மஹமூதா யாசர். இவங்களும் ஃபைனல்ஸ்ல கலந்து கொண்டவர்கள். நான்காவதாக நசீரா பானு. நசீரா பானு நேம் பார்த்துக்கிறது. எம் ஆயிஷா பேகம். அதாவது சம்சாத் பேகம். சம்சாத் பேகம். நம்ம இப்ப ஃபைனல்ஸ்ல கலந்து கொண்டவர் மட்டும் இல்லாம முதல் 10 இடங்களையும் நம்ம தேர்ந்தெடுத்தோம். அதுல சம்சாத் பேகம், உமைராணி, பேரு பார்த்து கொடுங்க. அடுத்ததாக குரான்ல மற்ற ரெஜிஸ்டர் செஞ்ச மற்றவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு இருக்கு. அது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க வாங்கிக்கலாம். இங்க எல்லாருக்குமே ஸ்டேஜ்ல வச்சு கொடுக்க முடியாது, நேரம் அதிகமாயிடும். ஸோ மீதி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஃபைனல்ஸ்ல எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே நினைவு பரிசு இருக்கு. அவங்க கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்களுடைய பேட்ச் நம்பர் காமிச்சு உங்க பேர் பதிவு காமிச்சு நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்காக ஒரு நினைவு பரிசும் முஸ்லிமின் அடிப்படை கடமை என்ற புத்தகமும் பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்தது சம்மர் இஸ்லாமிக் கிளாஸ்ல பரிசு பெறக்கூடிய குழந்தைகளுக்கு பரிசு வழங்க வருமாறு அடுத்ததாக கோடைகால இஸ்லாமிய வகுப்பின் ஒரு அங்கமாக போட்டிகள் அடுத்ததாக கோடைகால இஸ்லாமிய வகுப்பின் ஒரு அங்கமாக நடந்த போட்டிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. ஓவியம், டிராயிங், சங்கர் நகர் யூனிட். முதல் பரிசு ஆதிரா. ஆதிரா முதல் பரிசு. எல்லாம் யாத்திரா ருக்ஸானா. யாத்திரா ருக்ஸானா. ஆர்த்திகா. அடுத்து மகாதேவபுரம் யூனிட். மகாதேவபுரம் யூனிட். தேர்ட் ஹப்தா பாத்திமா. தேர்ட் பிரைஸ் ஹப்தா பாத்திமா. டிராயிங் போட்டி மகாதேவபுரம் ஹப்தா பாத்திமா.
செகண்ட் பிரைஸ் முகமது ஆசிப். முகமது ஆசிப் மகாதேபுரம். அவங்களுக்குள்ள யாராவது வாங்கினா வாங்கிக்கலாம். அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவீங்க அப்படின்னா யாராவது வாங்கினா வாங்கிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் முகமது அமீர். மகாதேவன். முகமது அமீர் ஃபர்ஸ்ட் பிரைஸ். மகாதேவனோட அப்தா பாத்தீங்க வரலையா? மகாதேவனோட அப்தா பாத்தீங்க வரல. முகமது ஆசிப் வரலையா? மகாதேவன் வரல. முகமது அமீர் டிராயிங் டிராயிங் முகமது அமீர் அது ரோஸ் தான் அது உண்டு. கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா? யாரு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. கொஞ்சம் சவுண்ட் போடாம இருங்க. ரோஸ் கார்டன் யூனிட். ரோஸ் கார்டன் யூனிட் சொல்றேன். தேர்ட் பிரைஸ் உவைஸ் அகமது. உவைஸ் அகமது. டிராயிங் தான் கிஃப்ட் முடிச்சு கொடு. அப்புறம் கொடுக்கலாம். செகண்ட் பிரைஸ் ருஷ்தா மரியம். ருஷ்தா மரியம் வந்திருக்காங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அஜீபா. கிளாப் தட்டலாம். அடுத்து மெமரி எல்லாம் வாங்கிட்டு. சரி, சங்கர் நகர் யூனிட். சங்கர் நகர் யூனிட் கேட்டுச்சா? நிறைய பேர் பேசுறீங்க, நிறைய பேர் கேட்க மாட்டேங்குது. சங்கர் நகர் யூனிட். சங்கர் நகர் யூனிட். தேர்ட் பிரைஸ் சையத் அஃப்ரீடி. Second prize Sana. First prize Raya Sana. அடுத்து மகாதேவ் யூனிட். மகாதேவ் யூனிட். தேர்ட் பிரைஸ் முகமது ரிஃபா. தேர்ட் பிரைஸ் முகமது ரிஃபா. செகண்ட் பிரைஸ் பஸ்னா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஷிஃபா நசீம். ஷிஃபா நசீம். அடுத்து ரோஸ் கார்டன் யூனிட். ரோஸ் கார்டன் யூனிட். தேர்ட் பிரைஸ் ஷீரின் அலைனா.
Second prize, Muhammad Irfan. First prize, Muhammad Mahdi. First prize, Muhammad Mahdi. और the cross party Sanganagari unit, cross party Sanganagari unit, third prize Shamil, second prize Humaira Mariam, Sanganagari unit, Shamil, third prize, second prize Humaira Mariam, first prize Sana. First unit Mahadev community, third prize Sharifa. Second prize Jessina Banu. First prize Suhaila Taxi. அடுத்து பரிசு கொடுப்பதற்கு ஹக்கீம் பாய் ரோஸ் கார்டன் யூனிட், கிராஸ் பாடி ரோஸ் கார்டன் யூனிட், third prize Akif Ahmed, second prize Hafil, first prize Afrin. Third prize Akif Ahmed, second prize Hafil, first prize Afrin. அடுத்து சாங்குக்கு சங்கநகரி இஸ்லாமிக் சாங் பாத்தீங்களா? சங்கநகரி ஒரே ஒரு நாள் தான், ஏன்னா அதிகமான பார்ட்டிசிபென்ட் இல்லாதங்காட்டிக்கு ஒரு பிரைஸ் தான் கொடுக்கப்படுது. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஹுமைரா மரியம். அடுத்து மகாதேவரத்துல பார்ட்டிசிபென்ட் ஜாஸ்தி இருந்தங்காட்டிக்கு மொத்தம் 3 பிரைஸ். அது தேர்ட் பிரைஸ் ஜெசீனா, செகண்ட் பிரைஸ் சுமைனா தஹ்சீன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஷரீஃபா. அடுத்த யூனிட் ரோஸ் கார்டன் யூனிட், அதுலயே அதே தான் பார்ட்டிசிபென்ட் ஜாஸ்தி இல்ல, அதுக்காடிக்கு ஒரு பிரைஸ் அல்மாஸ் பாத்திமா. அடுத்து வயசு தலைவருக்கு 100 ரூபாய். அல்மாஸ் அடுத்து வந்து அனௌன்ஸ் மீட்டிங் பண்ணுவேன். அடுத்து ஸ்டோரி டெல்லிங் எல்லாம் பண்ணீங்களா கரெக்டா? நிறைய கதை சொன்னீங்கல்ல, நிறைய சிந்திக்கிற மாதிரி நிறைய கதை சொன்னீங்க. சரி, அதுல சங்கநகரி யூனிட் பார்ட்டிசிபென்ட் கம்மி, அதனாடிக்கு 2 பிரைஸ் தான் வச்சிருக்கு. யாசிரா ருக்ஷானா செகண்ட் பிரைஸ், ஆதிரா ஃபர்ஸ்ட் பிரைஸ்,
அடுத்து மகாஜாகிரி, தேர்ட் சப்னா, செகண்ட் பிரைஸ் ஆயிஷா மரியம், ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் ஆயிஷா மரியம், ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஃபர்ஹானா, ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆயிஷா செகண்ட் பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஃபர்ஹானா வரலையா? அடுத்த யூனிட் க்ளோஸ் கார்டன் யூனிட், அதுல மதினத்துல் ரஹீமா தேர்ட் பிரைஸ், அல்மாஸ் ஃபாத்திமா செகண்ட் பிரைஸ், அல்மாஸ் ஃபாத்திமா செகண்ட் பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்ரீன். அடுத்து பொட்டேட்டோ கேதரிங், வேற எங்கேயும் ஞாபகம் பொட்டேட்டோ கேதரிங் எல்லாம் கடைசி நாள் போய் கிரவுண்ட்ல போய் விளையாண்டோம், ஞாபகம் இருக்கா? சரி, தேர்ட் பிரைஸ் நிஹால், பொட்டேட்டோ கேதரிங் ஜூனியர் பாய்ஸ், தேர்ட் பிரைஸ் நிஹால். ஜூனியர் பாய்ஸ்ல third prize Nigar, second prize Kifayatullah, first prize Shahid Ahmed, அதே மாதிரி ஜூனியர் கேர்ள்ஸ் third prize Hafsa Fatima, second prize Raihana, Hafsa Fatima, third prize Hafsa Fatima, second prize Raihana, first prize Asma. அதே மாதிரி இப்போ சீனியர் பாய்ஸ் சல்மா தேர்ட், முகமது மஹதி செகண்ட், இஸ்மாயில் உகாஷா ஃபர்ஸ்ட். சீனியர் கேர்ள்ஸ்ல third prize Sharifa, Suhaila Taksim second prize, Fasna first, Suhaila Taksim second, Fasna first prize. பெஸ்ட் ஜூனியர் அவார்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு பெஸ்ட் ஜூனியர் அவார்டு கொடுக்கணும்ல, யார் யாரெல்லாம் கரெக்டா வந்துருக்காங்க அட்டெண்டன்ஸ் பார்க்கணும், அவங்களோட ஒபீடியன்ஸ் பார்க்கணும்ல, கரெக்டா இன்டர்வல் டைம் கரெக்டா போறாங்களா இல்ல கரெக்டா டைம் போறாங்களா, அப்புறம் வந்து அமைதியா இருக்கிறவங்க, நல்லா லிசன் பண்றவங்க, அதிகமான கேம்ஸ் அதிகமான டாஸ்க்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்க, அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. யூனிட்க்கு ஒரு ரிசல்ட் இருக்கு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கோம், யாரும் கோர்ஸ் வேணாம் சரியா. சங்கநகர் அனப்பியா, சங்கநகர் பெருசுனையோட அனப்பியா, மகாதேவபுரம் சுஹைனா,
சுஹைனா பேர் மாதிரி முகமது அமீர் பேர் மாதிரி அப்படியா அப்படியா சரி சரிங்க பேர் மாதிரி சரி ரோஸ் கார்டன் அப்ரீல் ரோஸ் கார்டன்ல அப்ரீல் அப்ரீல் இருக்காங்க சரி அவ்வளோ வயசஸ் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு பாய் நன்றி இந்த பாடத்துக்கு வந்து கீழே கொடுப்பாங்க சரிங்களா ரைஸ் ஆகிறவங்க வீட்டுக்கு போய்க்கலாம் சம்மர்ல வரது பண்ணி ரைஸ் வரல அப்படிங்கிறவங்க பாடத்துக்கு ரைஸ் இருக்குது கீழே எல்லாருக்கும் கேட்டு கொடுக்க முடியாது எப்படி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அல்லாஹ்வை அதிகமாக போடுங்கள் நன்றி கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சிறப்பு செய்கின்றான் நன்றி இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் சிறப்பு செய்வதில்லை இல்லை என்று இல்லை யாரும்